அப்படியே நந்தவனப்பட்டிக்காரி மாதிரியே மாத்திட்டியடா. ஒன்னே ஒண்ணுதான் குறையுது. என்ன பாட்டி? அந்த முடிய மட்டும் வாரி விடு. என்னத்தான் யோசிக்கிற? இதெல்லாம் பண்ணாதானே சிவகாமிக்கு குணமாகும். திரும்பி நில்லுதா. இவ்வளவுதான். இப்ப எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? பாத்தா அப்படியே சாமிக்கு விளக்கேத்தி வச்சிருவோம். வா, எந்திரிக்க எல்லாரும். நீங்களா ரெடியா? டேய், குடம் பெருசா தாண்டா இருக்கு. ஆனா அதையும் தாண்டி உள்ள போயிட்டானே, என்னடா பண்றது? பாட்டி, உனக்கு என்ன கண்மணி உயரம் தாண்ட கூடாது அவ்வளவுதானே? இப்ப பார், நான் பாத்துக்கிறேன். ஐயா, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. புடி வச்சி, நீ கொஞ்சம் புடி. சரியா வைப்பா. முடிஞ்சு போச்சா? எப்படி? ஏண்டா பாக்குறதுக்கு அப்படியே அழகா கோபுரம் மாதிரியே பண்ணிட்ட. பாட்டி, கோபுரம் இல்ல, இதுக்கு பேரு குடத்தடை வாசல். ஷார்ட்டா குட வாசல். எப்படி? ஐயோ ஐயோ. ஆயா, உனக்கே இது ஓவரா தெரியல. இதெல்லாம் அவன் நம்புவான்னு நினைக்கிறியா? ஐயோ கண்மணி, ஆயா ஆயா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அவ வரா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஆல் பார்ட்டிஸ் ரெடியா? புரியுங்க. இங்க என்ன நடக்குது பாட்டி? எதுக்கு இப்படி வாசல்ல மறைக்கிற மாதிரி குடத்தை அடுக்கி வச்சிருக்கீங்க? எல்லாம் காரணமா தான். ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லுவீங்க. முதல்ல அதெல்லாம் எடுத்து ஓரமா வைங்க. என்ன கண்மணி இப்படி சொல்லிட்ட? எடுக்கிறது ரொம்ப ஈஸி, அறுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீங்க வெளியில இப்படி எல்லாம் வச்சிட்டு இருக்கிறது தான் கஷ்டமா இருக்கு. எப்படி நான் உள்ள போய் படுத்து தூங்குறது? படுக்க போறியா? அதெல்லாம் உள்ள வரக்கூடாது. உள்ள வரக்கூடாதா? ஏன்? என்னப்பா நீ நந்தவனப்பட்டி வம்சத்துக்கு வந்துட்டு எங்க கொலை வழக்கம் ஒண்ணும் தெரியாம இருக்கிற? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. நீங்க முதல்ல குடத்தை எடுத்து எனக்கு வழிய விடுங்க. வச்ச குடத்தை அப்படியே எடுக்க கூடாதுடி. ஷோ, என்ன பாட்டி இது? ஏன் இப்படி பண்றாங்க? முதல்ல அந்த குடத்தெல்லாம் கொஞ்சம் எடுக்க சொல்லுங்க. எடுக்க மாட்டாங்க கண்ணு. நீ போய் அன்பு கூட படுத்து தூங்கு போ. பாட்டி, நான் போக மாட்டேன்னு பல தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனா நீங்க அதுக்காக எல்லாம் இப்படி பண்ண கூடாது. ஓ மை காட், வாட் a insult. அப்ப எங்க ஆயா இதெல்லாம் வெறுனே பண்றாங்க சொல்றியாமா? பின்ன இதெல்லாம் பார்த்தா அப்படிதானே இருக்கு. கரெக்டா கண்டுபிடிச்சாலே. ஏன் உனக்கு தெரியாதடி, சிவகாமி மேல அவ்வளவு திஷ்டி இருக்கு. அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமையா அன்புனியும் ஒரு காரணம். என்னது? நான் காரணமா? சும்மா கதை விடாதீங்க. கதை இல்லத்த, உண்மையத்தான் சொல்றாங்க.
சிவகாமிக்கு சொக்க தங்க மாதிரி அன்பு புள்ளையா பிறந்தான். இப்படி ஒரு புள்ள நமக்கு பிறக்கலையேன்னு எத்தனை பேருக்கு சிவகாமி மேல வைத்தறிச்சல் தெரியுமா? அதே மாதிரி வைரம் மாதிரி அக்காவுக்கு நீ மருமகளா கிடைச்சிருக்க. இப்படி ஒரு மருமக நமக்கு கிடைக்கலன்னு எத்தனை பேருக்கு எங்க அக்கா மேல காண்டு தெரியுமா? இவ்வளவு திருஷ்டிய ஒன்னா சேர்ந்துதான் என் அக்காவை இப்படி முடக்கி போட்டுச்சு. அந்த திஷ்டிய கழிக்கத்தான் இந்த சடங்கு. இது எல்லாமே மூட நம்பிக்கை. இதுல உன் பகத்தறிவை காட்டாத. இது நம்ம கொலை வழக்கம். இந்த சடங்கை செய்யலைன்னா உன் அத்தைக்கு சுகம் இல்லாம போயிடும். சும்மா பயமுறுத்தாதீங்க. இந்த சடங்கெல்லாம் அவங்கள குணப்படுத்தாது, மருந்து தான் குணப்படுத்தும். முக்கியமா அவங்க இருக்கிற கண்டிஷனுக்கு எப்பவுமே நான் அவங்க கூடவே தான் இருந்து ஆகணும். என்னாச்சு? வா அன்பு. என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல அன்பு, உங்க அம்மாவுக்கு திருஷ்டி கழிக்கிறதுக்காக நம்ம ஊர் வழக்கப்படி கொடவாசல் சடங்கு பண்றோம். உள்ள போக கூட சொன்னா கண்மணி கேட்க மாட்டாப்பா. புரிஞ்சுக்கிட்டா. குடத்தை வச்சிட்டோம்னா உனக்கே இதுக்குள்ள வர்றதுக்கு அனுமதி இல்ல. அத புரிஞ்சுக்காம உள்ள வந்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிறாடா கண்மணி. பெரியவங்க சொன்னா கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும் கண்மணி. அதனால அவங்க சொல்றது கொஞ்சம் கேள. ஐயோ முறைக்கிறாளே. இங்க பாருங்க, நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் எனக்கு பிடிக்கலனாலும் நான் செஞ்சேன். ஆனா இந்த விஷயத்துல யாரும் என்ன தடுக்க முடியாது. நான் உள்ள வருவேன், இங்கதான் படுப்பேன். தள்ளுங்க முதல்ல. அத்தை, மாத்திரை போட்டதுக்கு அப்புறம் நீங்க இவ்வளவு நேரம் எல்லாம் முழிச்சிருக்கவே கூடாது. முதல்ல படுத்து தூங்குங்க. படுங்க. பிளான் இப்படி சொதப்பிடுச்சு. கண்ணை மூடி தூங்குங்க. என்ன ஆயா, உன் பாச்சாலாம் அவகிட்ட பலிக்காது போல இருக்கே. டேய், எப்பேற்பட்ட அடங்காத குதிரையையும் அடக்கிறவிடா நானு. இன்னைக்கு அவளை என் பேர ரூமுக்கு அனுப்பல. என் பேர் வைதேகி. அடிக்கடி ஒன்னு சொல்லிடு. என்ன இந்த புள்ள கேட்க மாட்டேங்குது? பாட்டி, உங்களை நம்பி நாங்க வெயிட் பண்ணலாமா? நீ போடா ராசா, நான் அவளை அனுப்பி வைக்கிறேன். ஆனா அவ தூங்குறாளே பாட்டி. டேய் அன்பே, கண்மணியை எப்படி எழுப்புறதுன்னு எங்களுக்கு தெரியும். முதல்ல நீ போய் பாதாம் பாலை குடிச்சிட்டு தெம்பாயிரு. என்ன பண்றது? Parties 1, 2, 3, start music. Come on, party. You கூட வாசிக்கலாம். ஷோ, கடவுளே, என்ன பண்றீங்க? நிப்பாட்டுங்க. நிப்பாட்டுங்க. சரி போதும் stop it. என்ன பண்றீங்க நீங்க? குடம் உருட்டி சடங்கு. நடுவுல நிறுத்த கூடாது. அடிங்க. Come on. பாட்டி வராங்க, கதற ஓட போறாங்க. பாட்டி வராங்க, கதற ஓட போறாங்க. செதற ஓட போறாங்க. ஷோ, முதல்ல நிறுத்துங்க. ஸ்டாப். ஏன் இப்படி தொல்லை கொடுக்கறீங்க? இந்த சத்தத்துல அத்தை எப்படி தூங்குவாங்க, நான் எப்படி தூங்குவேன்? அவ பொறுத்துப்பா. ஏன்னா விடிய குடத்தை உருட்டி அடிச்சாத்தேன் அவ மேல இருக்கிற திஷ்டி பயந்து ஓடிடுந்தா. என்னது, விடிய அடிப்பீங்களா? ஆமா, கத்துவான், Come on, start பண்ணுங்க. அடிப்பா. Hey, come on.